ஹலோ நண்பா நண்பீஸ், எப்படி இருக்கீங்க? என்னடா பேக்ரவுண்ட்லாம் ஒரு மாதிரி இருக்குது, இப்படி உட்காந்து பேசிகிட்டீங்கன்னு பார்க்குறீங்களா? அஃப்கோர்ஸ் சில பல காரணங்களுக்காக ஒரு சில சூழ்நிலைகள் அப்படியே மாறி போவோம். அது மாதிரி தான் நம்ம வாழ்க்கையிலையும் அப்பப்போ அந்த மாதிரி சில மாற்றங்கள் எல்லாம் வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனால் என்னமோ தெரில, இப்போ நான் ஆக்சுவலி இப்போ கீழே உட்காந்து ஃப்ளோரில் உட்காந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ரொம்ப கம்ஃபர்டபுளாக இந்த சேரில் உட்காந்து பேசுகிறது, நின்று உட்காந்து பேசுகிறதெல்லாம் விட இதில் பேசும்போது அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்குது. ஏதோ நம்ம உட்காந்து ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிகிட்டு இருந்தால் அப்படி வெயிட்டுக்குள்ளே உட்காந்து பேசுவோம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் எனக்குள்ளே ஆக்சுவலி இதில் வருது. பெட்டர் இதையே மெயின்டைன் பண்ணலாமா அப்படின்னு தோணுது எப்போயுமே. ஸோ அந்தளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது. சரி, நம்ம இருக்கிற சிச்சுவேஷனை விடுவோம். பட் மேட்ரு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீசன் பிக் பாஸ் சீசன் 8 நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப பயங்கர ஹையாக வந்து போர்ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் சௌந்தர்யா தான் நினைக்கிறேன். சௌந்தர்யா தானே? சௌந்தர்யா வந்து பிஆர் வச்சு அவங்கள வந்து ப்ரொமோட் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பிக் பாஸ் சீசன் 8 ரொம்ப பண்ணாங்க. அது அவங்களும் ஆமாம், நான் பிஆர் வச்சுருக்கேன், இதில் என்ன இருக்குது, வளர்கிறதுக்கு பிஆர் வேணும் தானே அப்படின்னு வந்து அவங்க வந்து ஓப்பனாகவே ஓட்டு உடச்சிட்டாங்க. ஸோ இது வந்து பொதுவாக பிஆர் வச்சு அவங்களுடைய பாப்புலாரிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கிறதுக்கு. பட் இந்த பிஆரையே ஒருத்தர் இனிஷியலாக வச்சு தமிழ்நாட்டில் டாப் லெவலில் ஒருத்தர் இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா அவர் தான் பிஆர் சுந்தர். அவர் எதில் ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக், ஓகேங்களா, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு. ஸோ இதில் தான் அவர் வந்து பயங்கர ஃபேமஸ்ஸு. ஸோ அது மூலிமா பல கோடிகளை சம்பாரித்து இன்றைக்கி ஒரு பெரிய லெவலில் இருக்கிறாரு. ஸோ அவர் வந்து தளபதி ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்காரு, அதே பில்டிங்கில் இவர் ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கியிருக்காரு. ஐ திங்க் அந்த அப்பார்ட்மெண்ட்டோட அமௌண்ட் கூட கிட்டத்தட்ட 50 crores நினைக்கிறேன். அதை கூட ஒரு வாட்டி வீடியோலாம் எடுத்து போட்டிருந்தாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு பணக்காரரு. ஸோ மணி மைண்டடு. ஸோ அப்படி ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்ட் டேஸாக தளபதிக்கு அகெயின்ஸ்டாக ஏகப்பட்ட விஷயத்தை வந்து பரப்பிக்கிட்டு இருக்காரு. ஸோ அதை நம்ம என்ன ஏதுன்னு பார்க்காம விட்டோம்னா நல்லா இருக்குமா? ஸோ அதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க அவருடைய புரிதலை இன்னும் கொஞ்சம் பிரித்து புரிய வைப்போம். ஆதவர்ஜுனாவை இவர் கட்சியில் சேர்த்திருக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. ஆதவர்ஜுனா பேசுறாரு, தமிழ்நாட்டில் மன்னராட்சி நடக்குது, இப்போ அவர் வந்து அந்த முதலமைச்சர் பதவியில் வந்து இறக்கணும், அதுக்காக நீங்களாம் வந்து திமுக எதிராக ஓட்டு போடணும் அப்படின்னு பொதுமக்களை பார்த்து சொல்றாரு. பொதுமக்களை பார்த்து சொல்றவரு அவர் மாமனார் பார்த்து சொல்லுவாரு. பொதுமக்களை பார்த்து நீங்க திமுக ஓட்டு போடாதீங்கன்னு சொல்றவரு அவர் மாமனார் பார்த்து நீங்க திமுக பண உதவி பண்ணாதீங்கன்னு சொல்றாரு. வெல்கம் டு விஜய் ஸ்டாக் அண்ட் வெல்கம் டு அனதர் வீடியோ. ஸோ என்னோட சேனல் யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா ப்ளீஸ் அஃப்கோர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்புறம் இத்தியாதி பண்ணிடுங்க. சரி, இப்போ கம்மிங் டு த பாயிண்ட். இப்போ இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆதவர்ஜுனாவை தமிழக வெற்றி கழகத்தில் சேர்த்துருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணுறாரு. பிகாஸ் வந்து அவர் வந்து லாட்ரி மார்ட்டின் அவர்களுடைய மருமகன் அப்படின்னு. நான் என்ன கேட்குறேன், தமிழக வெற்றி கழகம் வந்து பிஆர் சுந்தர் நீங்கள் ஆரம்பிக்கலையே, அது தளபதி அவர் தானே ஆரம்பிச்சிருக்காரு, அந்த கட்சியோட தலைவர் அவர் தானே. ஸோ அந்த கட்சியில் யாரை சேர்க்கணும் சேர்க்கக்கூடாதுன்றத உரிமை அவருக்கு இருக்குல்ல. நீங்கள் இப்போ சஜஸ்ட் பண்ணுறீங்கல்ல இவர் வந்து தமிழக வெற்றத்தில் சேர்த்துக்கூடாதுன்னு. எப்படி ஆதவர்ஜுனா வந்து பப்ளிக்கிட்ட மன்னராட்சி ஒழிக்கணும்னு சொல்கிறது வந்து அது எப்படி சரியாக வரும்? அதே அவர் மாமனார்கிட்ட சொல்ல முடியுமா? அவர் மாமனார்கிட்ட வந்து பணம் கொடுக்காதீங்கன்னு சொல்ல முடியுமா? அப்போ ஏன் பப்ளிக்கிட்ட மட்டும் நீங்கள் சொல்கிறீங்கன்னு கேட்குற மாதிரி இதே உரிமை அவருக்கு இருக்குல்ல. நீங்கள் எதுக்கு தமிழக வெற்றி கழகத்துக்கு அட்வைஸ் பண்ணுறீங்க, இவரை சேர்க்காதீங்க அவரை சேருங்கன்னு? அது தளபதி அவர்களுடைய டிசிஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ரெண்டாவது, இன்றைக்கி ஆதவர்ஜுனா பற்றி நீங்கள் பேசுகிறீங்கன்னா, ஆதவர்ஜுனா ஒரு சாதாரண மனுஷனாக இருந்தால் நீங்கள் பேசியிருக்க மாட்டீங்க. லாட்ரி மார்ட்டின் அவர்களுடைய மருமகன், அவர் லவ் பண்ணிட்டாரு பொண்ணு, அதனால் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாரு. இப்போ என்னோட கேள்வி என்னென்னா, லாட்ரி மார்ட்டின்ட்ட போய் இவர் வந்து சொல்லுவாரா? மீன்ஸ் மாமனார்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து மன்னராட்சி ஒழிக்கணும், திமுக ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லுவாரா, இல்லை பணம் கொடுக்காதீங்கன்னு சொல்லுவாரா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களே. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மேன் தானே. ஒரு பிஸ்னஸுக்கும் உள்ள அரசியலுக்கும் இல்லை வித்தியாசம் தெரியாதா? மார்ட்டின் அவர்கள் பிஸ்னஸ் பண்ணுறாரு. அவர் ஏதாவது கட்சி வச்சு நடத்துகிறாரா, இல்லை ஏதாவது கட்சியில் பொசிஷனில் இருக்கிறாரா, இல்லை அவர் பசங்க ஏதாவது கட்சி பொசிஷனில் இருக்கிறாங்களா? அவங்க அரசியல் பார்ட்டிக்கு ஃபண்டு கொடுக்கறது அவங்களுடைய விஷயம். இன்றைக்கி ஃபண்டு கொடுப்பாங்க, நாளைக்கு அந்த கட்சிகள் ஜெயிச்சிச்சுன்னா அதுலேருந்து ஆதாயம் அடைவாங்க. இதை தான் காலங்காலமாக எல்லோரும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எலக்டோரல் பாண்ட்ஸ்லேருந்து, பிஜேபியிலேருந்து, திமுகலேருந்து, ஏடிஎம்கேலேருந்து எவ்வளோ வாங்கியிருக்காங்கன்றது எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க அதிக வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் தான் வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஆயிடுச்சு. சிஎஃப்டி ட்ரேடிங்லேருந்து, ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலேருந்து எல்லாத்துலேயும் புள்ளியாச்சு. நீங்கள் இவ்வளோ பெரிய புள்ளியாக இருந்துக்கிட்டு அல்பத்தனமாக பாமர மக்கள் மாதிரி ஒரு கேள்வியை கேட்டீங்களே மிஸ்டர் பிஆர், எப்படி? எனக்கு ஒன்றும் புரியல. அதாவது ஆதவர்ஜுனா அப்படின்றவர் ஒரு தனி மனிதர். அவர் சொல்கிற இடத்துல கேட்குற இடத்துல அவங்க மாமனார் கிடையாது.
இன்றைக்கி அவங்க மாமனார் ஆதவர்ஜனுடைய மாமனார் மார்ட்டின் லாட்ரின்றனால தான் நீங்கள் பேசுகிறீங்க, இல்லைன்னா நீங்கள் பேசவே மாட்டீங்க. ஸோ ஓட்டு போடாதீங்கன்னு சொன்னது பப்ளிக்கு தான் சொன்னார். அந்த பப்ளிக்கில் ஒருத்தர் தான் அவங்க மாமனார், மச்சான், லொட்டு லொசுக்கு எல்லாம். பட் இந்த பார்ட்டிக்கு அந்த பார்ட்டிக்கு காசு தடாதீங்கன்னு ஆதவர்ஜா சொன்னார்னா அதை கேட்க வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது. ஏன்னா அது அவருடைய தொழில், அவர் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அவர் தான் முடிவு பண்ணுவார் ஒழிய ஆதவர்ஜனா முடிவு பண்ண முடியாதுன்றதை புரிஞ்சுக்குங்க மிஸ்டர் பிஆர். அதே மாதிரி தான் தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவருக்கு தெரியும் யாரை சேர்க்கணும் யாரை சேர்க்கக்கூடாது, ஏன் சேர்க்கணும் எதுக்கு சேர்க்கக்கூடாதுன்னு எல்லாம் தெரியும். ஸோ யூ டோன்ட் வரி அபவுட் தட். ஒரு அரசர் இருக்கிறாரு, அந்த அரசருக்கு 4-5 மகன்கள் இருக்கிறாங்க. அரசர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த 4-5 பேர்ல யார் அந்த நாட்டுக்கு அதிபராக வருவாங்க? யார் மூத்த பையனா? மூத்த பையன் தானே, ஸ்டாலின் மூத்த பையனா? ஸோ அங்கேயே வந்து அந்த மன்னராட்சின்றது அடிபட்டது. உங்க அப்பா திரைத்துறையில இருந்தாரு, உங்களை திரைத்துறையில வளர்த்து விட்டாரு, கருணாநிதி அரசியல் இருந்தாரு, தான் பையனை வளர்த்து விட்டாரு. அது தப்புனா இது ரைட்டா? ஐயோ இந்த ஆரம்பிச்சிட்டாங்கப்பா. எப்போ பார்த்தாலும் இந்த பிஸ்னஸையும் அரசியலையும் போட்டு மிக்ஸ் பண்ணி படுத்துறீங்க. ஸோ அரசியல் சேவைன்றது போய் அரசியலை வியாபாரத்தமாக ஆக்கிட்டீங்க. உங்களை போன்றவர்களும் படித்தவர்களும் இப்படி அரசியலை வியாபாரமாக தான் பார்க்குறீங்க அப்படின்றது இப்போ தான் புரியுது. அதனால தான் சேவைன்ற ஒரு விஷயமே மறந்து போச்சு மக்கள்கிட்ட. அரசியல்னா சேவை, அது மக்களுக்கான சேவைன்றது மறந்து போய் அரசியல்னா வியாபாரம். அதனால அவங்க வாழையடி வாழையா அவங்க புள்ள வரலாம் அப்படின்ற ஒரு தாட்டு, ஒரு மென்டாலிட்டி எல்லார் மைண்ட்லேயுமே வந்துருச்சு. ஸோ எல்லார் மைண்ட்லேயும் சொல்கிறத விட முக்கியமாக உங்களை மாதிரி பணம் படைத்தவர்கள் மைண்டில் வந்துருச்சு அப்படின்றதுல மாற்றுக்கிறதே கிடையாது. சரி, நீங்கள் கேட்ட கேள்விக்கே வர்றேன். அழகிரியெல்லாம் விட்டுவிட்டு 3வது பையனை தானே கலைஞர் எடுத்தார் அப்படின்னு சொல்கிறீங்க. அஃப்கோர்ஸ் ஸ்டாலின் அவர்கள் எலெக்ஷனில் நிற்கும்போது இங்கே யாரும் மன்னராட்சின்னு சொல்லலை, யார் அவருக்கு ஓட்டு போடாமல் இல்லை, யார் ஓட்டு போடாமல் அவர் சிஎம் உட்காரல. முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். அழகிரியை விட்டுவிட்டு ஸ்டாலின் அவர் சூஸ் பண்ணான்னா அது அவங்க அப்பா மைனுங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை. யார் வேண்டான்னு சொன்னால் அவர் அழகியை வளர்த்து விட்டுருந்தா நாங்கள் வேண்டாம்னு சொல்லியிருக்க போகிறோமா, இல்லை ஸ்டாலினை வளர்த்து விட்டுருந்தா வேண்டாம்னு சொல்லியிருக்க போகிறோமா? அண்ட் என்னைக்கு ஸ்டாலின் வந்து சிஎம் எலெக்ஷனில் வந்து நின்னாருன்ற ஒரு கணக்கு இருக்குது. அவங்க அப்பா வந்தவொடனே கொண்டு வந்த அடுத்த 4 வருஷத்துலேயே 3 வருஷத்துலேயே அவர் வந்து டிப்யூட்டி சிஎம் ஆக்கலை. என்றைக்கு அவருடைய காலம் முடிய போதோ அந்த டயத்தில் பையனை கொண்டு வர்றாரு. ஸோ அது வேறு விஷயம். அவர் வந்து பல வருடமாக உழைச்சிருக்காரு. அதனால வந்து பெருசாக யாரும் அதை வந்து விமர்சனம் பண்ணல. பட் எதை இப்போ விமர்சனம் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, உதயநிதி போன்றவர்கள் டக்குன்னு உள்ளே வர்றது. ஸோ அவர் வந்தோடனே ஒரு எம்எல்ஏ வருது, அதுக்கப்புறமா ஒரு டிப்யூட்டி சிஎம் வருது, இப்போ அடுத்து வந்து சிஎம் எலெக்ஷனுக்கு நிற்கிறது. ஸோ இப்படின்றது தான் இங்கே வந்து பாயிண்ட். அண்ட் இது மட்டுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒட்டுமொத்த டிஎம்கேமே எல்லா ஊர்லேயுமே அவங்களுடைய பிள்ளைங்க அவங்களுக்கு அடுத்து இருக்கவங்க இப்படி தான் இருக்காங்களே ஒழிய மற்றவங்க யாரும் ஆள்றதுக்கோ இல்லை வாழ்கிறதுக்கோ விடுறதா இல்லை. இது டிஎம்கே மட்டும் நான் சொல்லலை, ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்தாலும் இதே நிலமை தான். பட் என்ன, ஏடிஎம்கே அப்படின்னும்போது அது ஒரு குடும்பமாக வரல. எம்ஜிஆர், ஜெயலலிதா, இப்போ இபிஎஸ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கிட்டு ஓபிஎஸ், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தினகரன் அப்படின்ட்டு இருக்கு. ஒருவேளை இபிஎஸ் இந்த வாட்டி நின்று ஜெயிச்சு அவர் சிஎம் ஆகிட்டார்னா அதுக்கப்புறமா அவர் பிள்ளைங்களாம் வந்துச்சு அப்படின்னா அஃப்கோர்ஸ் அதுவும் மன்னராட்சி கடையில் தான் சேர்க்கும். நாளைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் விஜய் அவர்கள் அவர் ஜெயிச்சு நாளை 10 வருஷம் கழிச்சு அவர் புள்ள வந்தார்னா அஃப்கோர்ஸ் அதுவும் மன்னராட்சி கணக்கில் தான் வந்து சேரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அண்ட் வியாபாரத்தை உடனே சொல்கிறீங்க சினிமாவில் அவங்க அப்பா வளர்த்து விடாமல் வந்துட்டாரா அப்படின்னு. சினிமாவில் அவங்க அப்பா வந்து இன்ட்ரொடக்ஷன் பண்ணி விட்டார். அதற்கப்புறமா அவருடைய திறமையை வச்சு தானே வந்தார். எப்படி ஸ்டாலின் அவர்களை அவங்க அப்பா அரசுக்குள்ளே இழுத்தார். ஆனால் அரசியலுக்குள்ளே வந்தார். பட் சினிமாலையும் ஸ்டாலின் அவர்கள் 1-2 படம் நடித்தார் சைனாவில். பட் அரசியலில் ஷைனாகி தான் இன்றைக்கி அவர் சிஎம் உட்காந்துருக்காரு. பட் விஜய் அவர்கள் அதே மாதிரி படத்தில் நடித்தார். 4 படம் நடித்து ஃபெயிலியர் ஆனோடனே அவர் ஏதோ ஒரு அரசியல் கட்சியில் போய் ஜாயின் பண்ணி அங்கே காலம் தள்ளி இப்போ திடீர்னு வெளியில் வந்து ஒன்றும் கட்சி ஆரம்பிக்கலையே. அவருடைய திறமையில் படம் நடித்தார், ஹிட் ஆனார், பெரிய ஸ்டார் ஆனார், இன்றைக்கி உச்ச நட்சத்திரமாக இருக்கிறாரு. ஸோ அவருடைய சொந்த பணத்தில் அவருடைய தாட், அவருடைய மைண்ட் செட்டை வந்து புரியுது. இந்த இடத்துல இது சரியில்லை, தமிழகத்தில் இதெல்லாம் பிரச்சனையாக இருக்குது, அப்போ இதை சரி பண்ணி ஆகணும். வெறும் படம் மூலியமாக மட்டுமே மக்களுக்கு கருத்து சொல்லிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. ஸோ இதை நம்ம டைரெக்டாக செய்யணும் அப்படின்னா அதுக்கு அரசியல் மட்டும்தான் வழி அப்படின்ற அந்த பாதையை கரெக்டான டயத்தில் தேர்ந்தெடுத்திருக்காரு. மற்ற ஹீரோ மாதிரி 60 வயசில் 70 வயசில் ஒன்றும் வரலையே, கரெக்டாக 50 வயசில் உச்சத்தில் இருக்கும்போது இறங்கிட்டார். ஏன்னா இன்னும் ஒரு 10 வருஷம் அவருக்கு தெம்பு இருக்கும் மக்களுக்கு சேவை செய்கிறதுக்கு, இறங்கி செய்கிறதுக்கு. அதனால் இறங்கியிருக்காரு. ஸோ இந்த புரிதல் உங்களை போன்ற படித்தவர்களுக்கே இல்லை அப்படின்னா ரோட்டில் இருக்கணுக்கும் அன்னாடங்காட்சிக்கும் அண்ணன்ன பொழப்புக்கு பொழைக்கிறவனுக்கும் எப்படியா புத்தி இருக்கும்? எப்படிங்க அவங்க வந்து ஒரு 1000 ரூபா காசுக்கும் 2000 காசுக்கும் ஆசைப்படாமல் இருப்பாங்க? ஸோ முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க. உங்களை மாதிரி படித்தவர்கள்லாம் இப்படி முட்டாள்தனமாக நீங்கள் பேசும்போது தான் நமக்கு வந்து சர்றன்னு ஏறுது.
இந்த சி ஓட்டர்ஸுடைய அந்த சர்வே கூட ஒரு புதிய முகம் வேணும், ஒரு புதிய மாற்றம் வேணும்ன்றதும் அந்த 18% அடக்கம் இல்லையா? இது வந்து சினிமா மோகத்தினால வந்து ரிசல்ட் தான் என்னால சொல்ல முடியும். சில பேருமே சினிமா மோகம். ஆமா. ஏன்னா சீமான் சொல்றாரு திமுக அண்ணா திமுக ரெண்டு ஊழல் கட்சி தான். அவர் சொல்லாததை எதை நீங்க சொல்றீங்க? அவரு பணக்கார நண்பர்களை கூட வச்சுக்கின்னு அதை சொல்லல. நீங்க வந்து பணக்கார நண்பர்களை கூட வச்சுக்கின்னு நீங்க சொல்றீங்க. திமுக அண்ணா திமுக ரெண்டு கட்சியும் பிடிக்காதவர்கள் சீமான் கட்சி தான் விரும்புவாங்களே தவிர விஜய் கட்சி விரும்ப மாட்டாங்க. இதுக்கு தானா சோழியங்குடிமி சும்மா ஆடுமா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. இப்போ தான் புரியுது. எங்கள் அப்பன் குதிரைக்குள்ளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவர் பிஆர் சுந்தர் யாருக்கு பிஆராக இருந்திருக்காருன்னு இப்போ தான் புரியுது. அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் சரி சரி. எனக்கு கூட ஒரு சந்தேகம் இருக்குது. என்னடா அவர் சீமான் வந்து கையில் காசு இல்லாமல் கட்சி ஆரம்பித்தார், கட்சி நடத்திக்கிட்டு இருக்காரு. சரி எங்கெங்கேயோ இருந்து பணம்லாம் கொடுக்குறாங்க, அதை வச்சு தான் நடத்துகிறாரு அப்படின்னா கூட எவ்வளோ கொடுப்பாங்க, எத்தனை வருஷம் கொடுப்பாங்க மக்கள் அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்குமே வந்துடுது இல்லை. எல்லோரும் இன்னும் அவ்வளோ வசதியாக இருக்கிறாங்க மாதம் மாதம் வந்து லட்சக்கணக்கில் தூக்கி கொடுக்குறதுக்கு அவருக்கு. ஏன்னா சீமான் அவர்களுடைய லைஃப்பை பார்த்தீங்கன்னா ஒரு சொஃபஸ்டிகேட்டட் லைஃபாக இருக்குது. இன்றைக்கி அவருக்கு ஒரு கார் இருக்குது, பீச் பங்களா வச்சுருக்காரு, ஸோ எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் எங்கேருந்து வருது அப்படின்னு யோசிக்கும்போது இப்போ தான் புரியுது. சார் அங்கே கலெக்ட் பண்ணி பாதியை செலவு பண்ணி மீதியை கொண்டாந்து ஸ்டாக்கில் போட்டார் போல இருக்குது. ஸோ எத்தனை லட்சம் போட்டாரோ எத்தனை கோடி கொடுத்துருக்காரோ தெரியல இது வரைக்கும் இவருக்கு. ஏன்னா இவர்கிட்ட கொடுத்தா கூட அதை கணக்கில் வராது. எப்படி தெரியுமா நான் சொல்கிறேன்? இப்போ நீங்கள் ஒரு 15 லட்ச ரூபா இந்த மாதம் வரவு வருதுன்னு வச்சுக்கோங்க, எல்லா மக்களும் கொடுத்து. அந்த 15 லட்சத்துக்கு நீங்கள் இன்னென்ன செலவு பண்ணேன், ஸ்டேஜ் போட்டேன், மைக் செட் போட்டேன், பேப்பர் ஓட்டினேன், அவர் அங்கே போனார், இங்கே வந்தார், இந்த சார்ஜ் அந்த சார்ஜுன்னு சொல்லி கணக்கு காட்டிடலாம் ஈஸியாக. ஆனால் அதில் ஒரு பாதி தான் செலவு பண்ணிட்டு மீதி காசை இவர் கொண்டாந்து நீங்கள் ஸ்டாக்கில் போட்டால் லாபம் பெருசாக வரத்தானே செய்யும். அது யாருக்கு தெரியும் அந்த காசை இங்கே கொண்டாந்து கொடுத்துருக்காருன்னு? ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். சாதாரண ஒருத்தர் ஒரு வாட்டி 2 வாட்டி கேட்கலாம், ஒரு அரசியல் நடத்துகிறோம் நீங்கள் வந்து ஒரு நிதி உதவி பண்ணுங்கன்னு. 15 வருடமாக ஜெயிக்காமல் ஒரு டெபாசிட் கூட வாங்காமல் இன்னமும் அவர் வந்து அரசியலில் நிலச்சி நிற்கிறாரு, எதிர்த்து நிற்கிறார் அப்படின்னா ஒரு டயத்தில் ஒரு கட்டத்தில் எந்த ஒரு மனுஷனுக்கும் ஒன்று சோறு வரும். அப்படி இல்லைன்னா அதில் பணம் வரணும். பணம் வரலைன்னா அட்லீஸ்ட் சோறு வராது. சரி இது தாண்டா நம்ம தொழில்னு மாற்றிப்போம், அது அப்படியே போயிடும். பட் பணம் வரல அப்படின்னா என்னடா இந்த மக்களுக்காக கத்துறோம், பணமும் இல்லை, கத்தி கத்தி வேஸ்ட்டாக போகுது, சோறு தண்ணி இல்லையே அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி எண்ணம் வந்துடும். ஸோ என்னுடைய ஆப்ஷனில் எப்படி பார்க்குறேன்னா இவருக்கு இது மூலிமா பணம் வருது. ஆனால் எவ்வளோ பணம் வருது அப்படின்றது இப்போ தான் புரியுது எப்படிலாம் வருதுன்னு. ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக இருக்கிறதுக்கான 100க்கு 100% வாய்ப்பு இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா இவர் இப்போ சீமானுக்காக சப்போர்ட் பண்ணிட்டாரு அப்படின்ற நான் பாயிண்ட்டை மட்டும் சொல்லலை. சீமானவர்கள் திராவிட கழகத்தை வந்து ஏடிஎம்கேயும் டிஎம்கேயும் பற்றி சொல்லாதது விஜய் அவர்கள் என்ன சொல்லிட்டார் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் என்ன கேட்குறேன்னா சீமான் மட்டும் இல்லை, தளபதி விஜய் மட்டும் இல்லை, வேறு எந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் இன்றைக்கி என்ன நடக்குதோ அதை பற்றி தானே பேச முடியும் மிஸ்டர் பிஆர். அதை விட்டுவிட்டு இப்போ சீமான் ஒன்று சொல்கிறத அதை மாற்றி வேறு ஏதாவது சொல்லியிருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா சொல்லியிருக்காரு. உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்லவா? சீமான் கச்சத்தீவு மீட்புக்கு என்ன சொல்கிறாரு? நான் நெய்தல் படை அமைப்பேன், அப்படியே இங்கேருந்து போட்டில் ஏற்றி விடுவேன், எல்லார்கிட்ட குண்டை கொடுத்து விடுவேன், அங்கே போய் சுட்டு தள்ளுங்கடான்னு சொல்லுவேன் அப்படின்றார். இது ஒரு நாட்டுக்கு நல்லதா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அது சாத்தியமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. ரெண்டாவது, அதே மீனவர் பிரச்சனைக்கு தளபதி அவர்கள் ஒரு ரிசோர்ஸ் கொடுத்துருக்காரு, சொல்யூஷன் கொடுத்துருக்காரு. கச்சத்தீவை 99 வருஷத்துக்கு குத்தகைக்கு எடுங்க, அட்லீஸ்ட் டெம்பரவரியாக நிரந்தர தீர்வு எடுக்கிற வரைக்கும் நீங்கள் குத்தகைக்கு ஸ்ரீலங்காட்டேருந்து வாங்கி அதை மக்களுக்கு நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்கிற ஒரு பாயிண்ட்டை சொல்கிறார். இந்த பாயிண்ட் பாசிபிலிட்டிஸ் நல்லா தானே இருக்குது. இதை பேசினா குத்தகைன்னும் போது அவங்களுக்கு காசு போய் சேரும், அந்த காசுக்கு அவங்க இடத்த கொடுக்க போகிறாங்க. நீ அதுக்குள்ளேயும் பேசி முடித்து எல்லாத்தையும் ஒன்று இடத்த உன் பேருக்கு மாற்று, இல்லைன்னா என்ன பண்ணுறியோ பண்ணிக்க அப்படின்ற மாதிரி நீ மாற்றி விடணும். ஏன்னா உன்னை விட சின்ன நாடு தானே ஸ்ரீலங்கா, நீ சப்போர்ட் பண்ணி தான் எல்லாமே பண்ணுற. அப்படி இருக்கும்போது அதை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் மாற்றாக சொல்யூஷன் கொடுக்குறாரு. எப்படி? அரசியல் ரீதியாக மக்களுக்கு பிரச்சனை வராத ரீதியில். பட் சீமான் கொடுக்குற சொல்யூஷன் எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா புரட்சி, போர் செய்வோம், தனி நாடு ஆக்குவோம், தமிழ்நாடை ஆக்குவோம் அப்படின்றாரு. அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா மிஸ்டர் பிஆர் சுந்தர்? நீங்கள் அதை சொல்லுங்கள். தனி நாடை தமிழ்நாடை தனியாக ஆக்க முடியுமா? இல்லை அதுக்கு தான் நான் இந்திய சட்டத்திட்டத்தில் ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? ஸோ அவர் வந்து கிறுக்குத்தனமாக பேசுகிறாருன்னா நீங்களும் இப்போ அவருக்கு சப்போர்ட் பண்ணி கிறுக்குத்தனமாக பேசுகிறீங்க அப்படின்னும் போது தான் நமக்கு சந்தேகம் வருது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஸோ சீமானுக்கு எப்படி இவ்வளோ சொஃபஸ்டிகேட்டட் லைஃப் இருக்குது அப்படின்ற அந்த கேள்விலாம் வருது. ஏன்னா நீங்கள் 18% விஜய் அவர்களுக்கு வருதுன்னொடனே அது வந்து அவருடைய ரசிகர்கள் ஃபேஸை பார்த்து வருது அப்படின்னா அந்த ரசிகர்கள் தானே நாளைக்கு ஓட்டு போட போகிறாங்க, நீங்களும் வந்து ஓட்டு போட போகிறீங்க. ஸோ அப்போ 18% உண்மை தானே?
ஏன்னா அவங்களுக்குலாம் என்ன ஓட்டு இல்லாமல் வந்திருப்பாங்க. இப்போ அந்த சி ஓட்டர்ஸ் வந்து கருத்து கணிப்பு எடுத்திருப்பான். அவன் என்ன 5 வயசு பசங்க 6 வயசு பசங்க போய் எடுத்திருப்பான். 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க தானே எடுத்திருப்பாங்க. அப்போ அந்த 18 வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு உரிமை இருக்குல்ல. அப்போ அந்த ஓட்டு போடுறதுக்கு உரிமை இருக்குன்னா அவன் ஓட்டு போட தானே செய்வான். ஸோ இதுதானே இங்கே மாற்றம். இந்த மாற்றத்தை யார் கொண்டாந்து கொடுத்தா? இது வரைக்கும் எந்த மாற்றமே செய்யாமல் எதுவுமே செய்ய முடியாமல் இருக்கிற சீமானிங்க வந்த ஒரு வருஷத்தில் இன்றைக்கி மக்கள் மனசில் இடம் பிடிச்சி ஓட்டர்ஸில் 18% கணக்கு கணிப்பு வந்து பிரதான கட்சியாக எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவை இவ்வளோ ஸ்ட்ராங்காக எதுக்குறாரு, பிஜேபி ஸ்ட்ராங்காக எதுக்குறாரு. ஸோ இவருடைய நிலைமை எங்கே? இன்றைக்கி விஜய் அவர்கள் வந்ததுக்கு அப்புறமா உங்களை போன்றவர்கள்லாம் இன்றைக்கி விஜய்க்கு அகைன்ஸ்டாக பேசுகிறீங்க. இது வரைக்கும் நீங்கள் அரசியலை பற்றி பேசியிருக்கீங்களா நமக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் பேசுகிறீங்க. எல்லாருமே அரசியலை பற்றி பேசுகிறீங்க. இன்றைக்கி விஜய் அவர்கள் உள்ளே வந்ததுக்கப்புறம் ஏன் பயம்? உங்களை மாதிரி பெரும் பண முதலைகளுக்கு விஜய் அவர்களை பார்த்து பயம். அந்த பயம்தான் இன்றைக்கி எல்லாரையும் பேச வைக்குது. ஆதவர்ஜனோட மச்சானா மைத்துனன் அவருக்கு முதற்கொண்டு பேச வைக்குது. அதே மாதிரி சீமான் தான் நல்லவர், இவருக்கு தான் ஆப்ஷனு, இவர் தான் எல்லாம் முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி மடை மாற்றும் வேலையை பார்க்குறீங்க. சீமானை பிடிக்கிறவங்க சீமானுக்கு ஓட்டு போடுவாங்க, தளபதியை பிடிக்கிறவங்க தளபதிக்கு ஓட்டு போடுவாங்க. பட் எல்லா கூட்டுக்களவாணிகளும் ஒட்டு மொத்தமாக மாற்றுறீங்க அப்படின்றது தமிழக வெற்றி கழகத்தின் தளபதி அவர்கள் வந்ததுக்கப்புறம் தான் அப்படின்றது மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, மக்கள் புரிஞ்சிக்கிட்டு இருக்காங்கன்றது உங்களை போன்ற, திரும்பவும் சொல்கிறேன், பண முதலைகள், பணம் திருடும் முதலைகள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றது இந்த வீடியோவில் ஸ்ட்ராங்காக சொல்லி ஆசைப்படுறேன். See you on another video. Love you all. Take care. Bye.